ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானமேக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் 4 வகை சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். சொற்கள் என்றால் என்ன, அதன் வகைகள், ஸோ அதனுடைய விளக்கமும் பார்க்க போகிறோம். இது பேப்பர் 1 and 2 டெட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். ஓகேங்களா, ஒரு சொல் தனித்து நின்றோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இலக்கணம் வந்து அதில் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கோங்க. இதிலேருந்து எடுத்துக்காட்டு வந்து ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஓகேங்களா, அது தனித்து நம்ம படித்தாலும் பொருள் புரியும், அதேமாரி ஏதோ ஒரு வாக்கியமாக சேர்ந்து படித்தாலும் பொருள் புரியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். ஸோ பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா, சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். ஓகேங்களா, இதுதான் சொற்கள். சொற்கள் என்றால்னா தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவது சொல் எனப்படும். ஓகேங்களா, சொல்லுக்கு வந்து இதுதான் விளக்கம். இதில் எத்தனை சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்மளுக்குலாம் டெட்டில் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம 6th போகலாம். பெயர்ச்சொல்லுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். இதெல்லாம் பெயர்ச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். சரிங்களா, அடுத்தது வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு செயலை வந்து குறிக்கிற சொல் தான் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு. நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அதை குறிக்கிறது தான் வினைச்சொல் எனப்படும். ஓகேங்களா, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? செயல் என்பது பொருள். செய்கிறது, நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா, வா, போ, எழுது, விளையாடு அப்படின்றது வினைச்சொல்லுக்கான விளக்கம். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இடைச்சொல்கள் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். ஓகேங்களா, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் விடைச்சொல் எனப்படும். இது தனித்து இயங்காது. ஓகேங்களா, அப்போ உம்முன்னா தந்தையும் தாயும், உம்மோட சேர்ந்து முடியுது பாருங்க, தந்தையும் தாயும். மற்றொருவர் பாருங்களா, ஐ, திருக்குறளை. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தோட ஒரு வார்த்தையோட சேர்ந்து வருவது தான் இடைச்சொல். அதுக்கு நடுவில் வருதுங்களா, அப்போ இடைச்சொல். இதுக்கு வந்து தனித்து இயங்காது, தனித்து நம்ம சொல்லும் போது அதனோட பொருள் வந்து விளங்காது. அடுத்தது உரிச்சொல் பாருங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் எனப்படும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது மாநகரம், சால சிறந்தது. அதனை மிகுதிப்படுத்தி சொல்கிறது. ஓகேங்களா, வியப்பாக சொல்கிற மாதிரி அதனுடைய ஒரு பொருளை 2 மடங்காக சொல்கிறது தான் உரிச்சொல் எனப்படும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதனுடைய வகைகள். இதனுடைய சொல் என்றால் என்ன, 4 வகை சொற்களுடைய வகைகளும் விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.